திருவானைக்கா திருத்தலத்துல கோசாலைக்கு பக்கத்துல இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா திருநீர் செய்யக்கூடிய ஒரு இடம். திருநீர்னா விபூதின்னு சொல்லுவோம், சாம்பல்னு சொல்லுவோம். திருநீர் என்பது சிவனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள், அது பரமானந்த பொருள்னு பேர். இந்த திருநீரை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாட்டினுடைய சாணம், அந்த சாணம்னு நம்ம சொல்றது இல்லை, அது புரியறதுக்கோசரம் சாணம்னு சொல்றோம். அது பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீரு தரும் மூலம். சொல்லுங்க, நீருன்னா திருநீர், தரும் மூலம்னா மூலப்பொருள், பண்டாரம். அவதாரம் செய்யும் மூர்த்தம், அவதாரம் செய்யும் மூர்த்தம். இந்த பசுமாட்டுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அவதாரம் செய்யும் மூர்த்தம். மூர்த்தம்னா அது ஒரு கடவுள் போல, பசுவை கடவுளா இங்க இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பசுவினுடைய எந்த பொருளுமே அதாவது வீணா போறது இல்லை, அது பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு பசுவினுடைய பால் அபிஷேகத்துக்கு பயன்படுது, நெய் அபிஷேகத்துக்கு பயன்படுது, தயிர் அபிஷேகத்துக்கு பயன்படுது, கோஜனம் கோமயம், இது எல்லாமே பசுவின் தேர்ந்து வரக்கூடிய பொருள் யாவுமே உபயோகமா தான் இருக்கு. அப்ப பசுவினுடைய சாணம் என்ன பண்றாங்க அப்படின்னா திருநீராக்குறாங்க. இந்த திருநீரை செய்யணும்னு ஒரு சிவபக்தர், அவர் பேர் சங்கரலிங்கம், அவர் பேர் என்ன, ரொம்ப சிவன் மீது பக்தி உடையவர். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, விபூதி தான். அவர் உடம்பு பூரா விபூதி அணிஞ்சிருப்பார். சாம்பல் அகலத்தார், என்னது அதான் சிவன் நீரு மெய் பூசி. சொல்லுங்க, மெய்னா உடம்பு, உடம்பு பூரா எதை பூசிருப்பார் சிவன், நீரு தான் பூசிருப்பார். நீருனா திருநீர், விபூதி, ரக்ஷை, வெண்பொடி, சாம்பல் அப்படின்னு பல பேர் உண்டு. இந்த இடத்துலதான் பசுவினுடைய அந்த சாணம், அந்த மூலம்னு சொன்ன இல்லையா, நீர் தரும் மூலம், அது சாணம்னு பேர். சாணத்தை பக்குவப்படுத்தி காய வச்சு நெருப்பு அனல் மூட்டி அது சாம்பல் ஆயிடும். அதை தளித்து அப்படியே சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு நமக்கு எல்லாம் பிரசாதமா நம்ம வாங்கிட்டு போறோம். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல நிற்பதற்கே நாம பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவோம், திருநீற்றை பத்தி ஒரு பாட்டே இருக்கு, அந்த பாட்டை சொல்லுவோமா? திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. விபூதி அணிஞ்சுக்கிட்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். மந்திரம் நமச்சிவாயவாக நீரு அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் உலகிட்டன்றே. விறகு தூக்கி நெருப்புல போட்டா விறகு எரிஞ்சு சாம்பலா போயிடும். அது போல நாம் செய்த பாவம் எல்லாம் சாம்பல் ஆகணும்னா இந்த திருநீரை நமச்சிவாயன்னு சொல்லி பூசிக்கொள்ள வேண்டும். எப்படி பூசிக்கணும்? நமச்சிவாயன்னு சொல்லி பூசிக்கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? எல்லாரும் பூசிக்கங்க, நமச்சிவாயன்னு சொல்லுங்க எல்லாரும். நமச்சிவாய, நமச்சிவாய. ரைட், சிவாய.